எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுடர். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுனா வுட் ஒர்க்கிங் வீடியோ அண்ட் வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவேன். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூஜை ரூம் ஆர்ச் கட் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது கூட கம்பைன் பண்ணி என்ன பார்க்க போகிறோம்னா பெல் கட்டிங் டிசைன் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் 2 அவுட்புட் இருக்குது. இது இப்போ நீங்கள் பார்த்தா தான் ஃபஸ்ட் அவுட்புட்டு. இந்த அவுட்புட் அதே மாதிரிலாம் பூஜை ரூம் டோருக்கு மேலே ஆர்ச் வர டிசைனு. ரெண்டாவது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா பெல் டிசைன் கட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பெல், ஒரு டோர்லேயும் 3 பெல்லு. அடுத்து ஹெட் போர்ஷன் தெரியுமா ஆர்ச் டிசைன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு, ஹேண்ட் ஜிக்ஸா மிஷினு, அதுக்கடுத்து வந்து ஆர்ச்சி டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல் டிசைன் வந்து அதோட டெம்ப்ளேட் என்ன சைஸ் பெல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்ப்ளேட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டோர் மார்க்கிங் எல்லா போர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் மார்க் பண்ணுவார். ஏன்னா டோர் மார்க்கிங் அவ்வளோ எனக்கு வரல. ஏன்னா இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டோர் மார்க்கிங் எத்தனை 3 பெல்லு மார்க் பண்ணி முடித்தவொடனே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பெல்லு வந்து வரையணும். கிட்டத்தட்ட நம்ம என்ன டெம்ப்ளேட் இருக்கோ அந்த டெம்ப்ளேட் ஏற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு வரையணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 பெல்லை வரைஞ்சேன். அதுக்கடுத்து அது பக்கத்தில் இன்னொரு பீஸ் இருக்குது தெரியுமா, அந்த பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் டிசைன் வரைவேன். ஆனால் அதெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகணும், அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் கட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமோட டாப் பொசிஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பூஜை ரூமு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாப் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் டிசைன் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து லுக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் ஹோல்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஹேண்டில் அந்த ஹோல்ஸ் கட் பண்ணலாம், பட் சில சமயம் மிஸ்டேக் ஆச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் கட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் தான் இந்த பூஜை ரூம் டிசைன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணுவேன். பட் ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூம் டோர் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுடர்க்குன்னு போட்டு பூஜை ரூம் டோர் போடுங்க. அப்படின்னா வந்து ஓம் சிம்பிள் எப்படி கட் பண்ணுறது, அதுக்கடுத்து விளக்கு சிம்பிள், அதுக்கடுத்து வந்து சக்கரா எப்படி கட் பண்ணுறது, இந்தமாரி வந்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் மட்டும் போட்டு அருள்தாஸ் வுடர் போட்டாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என் சேனலில் போனீங்கன்னா செப்பரேட் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். பூஜை ரூமும் தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதுமாதிரி ஜிக்ஸாக் மிஷின் கட்டிங் தனியாக கிரியேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்குன்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்கும். பட் ஜிக்ஸாக் கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கட் பண்ணுற பெல் டிசைன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெல் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன கட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆர்ச் டிசைன் வரும் தெரியுமா, அந்த டிசைன் தான் கட் பண்ண போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன் இது தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து டிசைன் கட் பண்ணி முடிச்சோன்னா அந்த சாம்பிள் வச்சு என்ன பண்ணுவோம்னா அடுத்த சைடு வந்து டிசைன் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெல் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பெல் கட் பண்ணி முடித்தோடனே அடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் ஒரு சைடு மார்க் பண்ணியாச்சு. எங்கள் அப்பா மார்க் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வீடியோ வரும் தெரியுமா, அதில் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 5 மினிட்ஸ் வீடியோனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷார்ட் பண்ணினே கொண்டு வந்திருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேமராவோட பொசிஷன் வந்து கொஞ்சம் லாங்கில் வச்சுருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டான பொசிஷனை பார்க்க முடியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் என் மிஷின் வர கோளாறு குத்துச்சு. கோளாறு குத்தவொடனே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அந்த லைட்டாக 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக அந்த பிளேட் மூமெண்ட்டில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா டிசைன் கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் எப்பயும் போல் கோளாறு குத்த மிஷினை வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அந்த பிளேடு டைப் பண்ணுறது பொசிஷன் இருக்கும், அதை டைப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கடுத்து நான் எப்பயும் போல் என்ன பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா பெல் டிசைன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதோட வந்து பார்த்தீங்கன்னா 1 போர்ஷன் ஆஃப் த பெல் ஆர்ச் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ என்கிட்ட இந்த சாம்பிள் புட்டு இப்போ நான் கட் பண்ணி வேஸ்ட் ஆகி தெரியுமா, அந்த வுட் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த சைடு வந்து மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ன டிசைன் மார்க் பண்ணமோ அது வந்து எக்ஸாக்டாக அந்த சைடு வரும். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து வரைஞ்சி கூட கரெக்டாக இது பண்ணலாம். பட் ஆனால் அந்த சேம் எக்ஸாக்ட் பொசிஷன் உங்களால் வரைய முடியாது. ஏன்னா ஒரு சைடு வந்து நம்ம கையில் வரைஞ்சிடுவோம், பட் இன்னொரு சைடு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வரைய முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி அந்த டேமேஜ் ஆகிற அவுட்ரு பீஸ் இருக்குமா அதை எடுத்து என்ன பண்ணுவேன்னா வேறு சைடு மார்க் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய மிஷின் வரையா கொஞ்சம் பிளேடு மக்கர் பண்ண வச்சு. ஆக்சுவலாக உங்களோட புது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு க்ரீன் கலர் மிஷின் தான் யூஸ் பண்ணேன். பட் அந்த மிஷின் ரிப்பேர்னால என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மிஷினில் தான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெட்டு கொஞ்சம் லைட்டாக டேமேஜில் இருக்குது. அதனால் வந்து பார்த்து பொறுமையாக கட் பண்ண வேண்டியது இருக்குது. மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வேறு என்னென்னா டீப்பா எப்படி பண்ணுறது வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ரெடியாக இருங்க. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஷோபா வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஹார்ட் டிஸ்க் எகிரேட்டனால வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா வீடியோ மிக்ஸ் ஆயிடுச்சு. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா அசம்பிள் எப்படி பண்ணுற வீடியோ வந்து அதோட பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுவேன். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். ஆக்சுவலாக ஆர்ச் டிசைனு அந்த பெல்லு மேலே மொட்டையாக ஒரு சிம்பிள் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பெண்ட் ஆர்ச் ஒன்று வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல. பட் ஆனால் அதை கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை திரும்ப ஆணி வச்சு வச்சுட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல வைக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டூல் வச்சு தான் இந்த ஃபோட்டோ அது இந்த பொசிஷனில் தான் வைப்பாங்க. எக்ஸாக்டாக வைக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் நான் வைக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் வச்சுட்டு அந்த ஆர்ச் டிசைன் 3 வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ முடியுது. இதோட மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், see you tomorrow.